ஓம் சாந்தி 13/6/2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற விளையாட்டில் நீங்கள் ஆத்மரூப நடிகர்கள், பாகத்தை நடிக்கக்கூடியவர்கள். உங்களுடைய இருப்பிடம் ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம், அதாவது இனிமையான அமைதியான வீடாகும். இப்போது அங்கே செல்ல வேண்டும். கேள்வி: யார் நாடகத்தின் விளையாட்டை யதார்த்தமாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வெளிவராது? பதில்: இது இப்படி நடக்காமல் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்கும், இது நடந்திருக்க கூடாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாடகத்தின் விளையாட்டை யதார்த்தமாக புரிந்திருப்பவர்கள் சொல்ல மாட்டார்கள். இந்த நாடகம் என்ற விளையாட்டு பேன் போன்று நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். என்னென்ன நடக்கிறதோ அவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு அவர்களுடைய அறிமுகமும் கிடைத்து விடுகிறது. அதாவது இப்போ பாபா அவருடைய அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படின்னா எப்படி அறிமுகத்தை கொடுப்பார்? என்னன்னு கொடுப்பார்? நான் பரமாத்மா, ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு தானே சொல்வார். இல்லை, நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, பரம்பிதா பரமாத்மா அப்படின்னு தானே அவருடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அப்போ அவருடைய அறிமுகத்தை கொடுக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய அறிமுகமும் கிடைச்சிடுறது அப்படின்றார். அனைத்து குழந்தைகளும் நீண்ட காலமாக தேக அபிமானிகளாக இருந்திருக்கிறீர்கள். ஆத்மா அபிமானிகளாக இருந்திருந்தால் பாபாவின் உண்மையான அறிமுகமும் இருந்திருக்கும். ஆனால் நாடகத்தில் அப்படி இல்லை. பகவான் இறை தந்தை படைப்பவர் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவரை அறியவில்லை. இப்பொழுது நாம் அவருடைய குழந்தைகள், பிராமணர்கள் ஆகிவிட்டோம் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். தந்தை எவ்வளவு காலமாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்றபடி தந்தையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நொடி போதும். அதாவது பாபாவை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையில ஒரு வினாடி போதும். ஆனா நீண்ட காலமாக தேக அபிமானத்துல இருந்ததுனால எவ்வளோ புரிய வைக்க வேண்டி இருக்குன்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். என்னை நினைத்தால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகிறார். நிச்சயம் ஏற்பட்டு விட்டது என்றால் எந்த விஷயத்திலும் கேள்வி எழ முடியாது. எப்பொழுது நீங்கள் தூய்மையாக இருந்தீர்களோ அப்பொழுது சாந்தி தாமத்தில் இருந்தீர்கள். இந்த விஷயங்களை நீங்கள்தான் பாபாவிடமிருந்து கேட்கிறீர்கள், வேறு யாரும் சொல்ல முடியாது. இப்பொழுது நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் இல்லை என்பதை புரிந்திருக்கிறீர்கள். இது ஒரு நாடகசாலை ஆகும், அதாவது நடிக்கக்கூடிய இடமாகும். நாம் மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது இப்போது புத்தியில் வந்திருக்கிறது. அதற்கு ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம், அதாவது இனிமையான அமைதியான இல்லம் என்று பெயர். அதைதான் அனைவரும் விரும்புகிறார்கள். அந்த ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் போகிறதுக்கு அல்லது முக்தி போகிறதுக்கு தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஏனென்றால் ஆத்மா துக்கத்தில் இருக்கிறதல்லவா. வீட்டை பற்றி தெரியாத காரணத்தினால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அலைவதிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். இங்கே நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். இந்த சக்கரம் பேன் போன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன நடக்க வேண்டுமோ அவை நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்படி நடக்காமல் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இது நாடகம் அல்லவா?
உதாரணத்திற்கு உங்களுடைய மம்மா இருந்தார், சென்று விடுவார் என்பது எண்ணத்தில் கூட இருக்கவில்லை. ஷரீரத்தை விட்டுவிட்டார். டிராமா. இப்போது தன்னுடைய புதிய பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார். கவலைப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. இங்கே அனைத்து குழந்தைகளின் புத்தியிலும் நாம் நடிகர்கள், இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்பது இருக்கிறது. இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பிராமணர்களுடைய யுத்தம் என்று எதுவும் இல்லை. என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் நான் வைலன்ஸ், அஹிம்சையாளர்கள், அதாவது டபுள் அஹிம்சையாளர்களாக இருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் விகாரமற்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள்தான் பாபாவிடமிருந்து ஒவ்வொரு கல்பமும் ஆஸ்தி அடைகிறீர்கள். இதில் கஷ்டத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்பொழுது நீங்கள் சுத்தமான புத்தியுடையவர்களாக ஆகிறீர்கள். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகிறோம் என்பதை அறிவீர்கள். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்குகிறீர்கள். புதியதிலிருந்து பழையதாகிறது. அவசியம் படிகளில் இறங்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது சிருஷ்டியும் இறங்கும் கலையில் இருக்கிறது. ஏறும் கலை இருந்தபோது இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, சொர்க்கம் இருந்தது. இப்போது நரகமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சொர்க்கவாசி ஆகுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். யோகா என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள் என்று பாபா கூறுகிறார். அது சாஸ்திரங்களின் வார்த்தையாகும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. அவரை நினைக்கவில்லை என்றால் பாவ கர்மங்கள் எப்படி விநாசமாகும்? ராஜ்யம் எப்படி கிடைக்கும்? நினைக்கவில்லை என்றால் பதவி குறைந்து போகும், தண்டனையும் கிடைக்கும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாபா நமக்கு யாரும் அபகரிக்க முடியாத அப்படிப்பட்ட உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்ற இந்த குஷியில் துள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், வெற்றி மாலையின் மணியாக வேண்டும் என்றால் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இந்த பழைய உலகத்தில் இருந்து இறந்துவிட வேண்டும். பாபாவின் நினைவின் மூலம் பாவ கர்மங்களை அழிக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய சக்திசாலியான நிலையின் மூலம் அனைவருடைய சுப ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆகுங்கள். பின்னால் வரக்கூடிய ஆத்மாக்கள் சிறிதளவு அடைந்தாலே திருப்தி அடைந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பாகமே துளியளவு அடைவதாகும். ஆக அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய பாவனைக்கான பலன் கிடைத்துவிட வேண்டும். ஒருவர் கூட வஞ்சிக்கப்பட்டுவிடக் கூடாது. அதற்காக இப்பொழுதிலிருந்தே தனக்குள் சர்வ சக்திகளை சேமியுங்கள். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய சம்பூர்ண சக்திசாலி மகாதானி நிலையில் நிலைத்திருப்பீர்களோ அப்போது எப்படிப்பட்ட ஆத்மாக்களும் உங்களுடைய உதவியின் மூலம் மகாதானத்தின் கடமையின் ஆதாரத்தில் சுப பாவனை என்ற ஸ்விட்ச் ஆன் செய்த உடனேயே பார்வையினாலேயே அனைத்தையும் அடைந்து விடுவார்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பார்வையினாலேயே அனைத்தையும் அடைந்து விடுவார்கள்.
அப்படின்னா கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் கிடைச்சாலே போதும், திருப்தி அடைஞ்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்ட்டே அப்படிதான். ஆகையால கடைசியில் வர்றவங்களுக்கு நீங்கள் ஞானம் சொல்லிட்டு இருக்க முடியாது, கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது, யோகா காமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் கொடுத்துடணும், யாரும் வஞ்சிக்கப்பட்டு இருந்துடக்கூடாது அப்படின்றார். அப்போ அதுக்கு இப்போதிலிருந்தே அனைத்து சக்திகளையும் சேமியுங்க. அந்த சேமிப்பு இருந்தால்தான் கடைசியில் நீங்கள் சம்பூர்ண நிலையில, சக்திசாலி நிலையில, மகாதானி நிலையில நிலைத்திருந்து பார்வையினாலே அனைத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஸ்லோகன்: சதா ஈஸ்வரிய நியமங்களின்படி நடந்து கொண்டே இருங்கள், அப்போது மரியாதா புருஷோத்தமர்களாக ஆகி விடுவீர்கள். அவ்யக்த சமிகை: எப்போது சேவையின் மேடைக்கு செல்கிறீர்களோ அப்போது இந்த ஆத்மாக்கள் நீண்ட காலமாக உள்நோக்கு முகத்தின் குகையில் இருந்து, ஆன்மீக தன்மை என்ற குகையில் இருந்து வெளியே சேவைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். தபஸ்வி ரூபம் தென்பட வேண்டும். அதாவது உங்களுடைய தவத்தின் ரூபம் தெரியணும். நீண்ட காலமாக தவம் செய்துட்டு இப்போ மேடைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றது அவங்க அனுபவம் செய்யணுன்றார். எல்லையற்ற வைராகியத்தின் ரேகைகள் முகத்தில் தென்பட வேண்டும். எவ்வளவு அதிகமாக ஆன்மீக நிலையோ அவ்வளவு இரக்கம் இருக்க வேண்டும். இது அப்படிப்பட்ட சேவைக்கான நேரம் ஆகும். ஓம் சாந்தி.